சிறகடிக்க ஆசை சிறையில் அடுத்த வர எபிசோடில் முத்துக்கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிட்டு மீன ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கடைசியில் எல்லாமே கனவாக போயிடுது. அதுக்கடுத்ததாக ரோகிணி இருந்துட்டு, மீனா தயவு செஞ்சு யார்கிட்டையும் எந்த ஒரு உண்மையும் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் இப்போ கூட என் புருஷங்கிட்ட உண்மையை சொல்கிற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் வீட்டில் பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு. ஆனால் உன்னுடைய பிரச்சனைக்கு நான் உள்ளே போனதுனால என் புருஷன் என்னையும் வெறுத்து தள்ளிட்டாரு. இதுக்கு மேலே என்னால் யார்கிட்டையும் எதையும் மறக்கவே முடியாது. நீ சாகுறேன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணியனா அதுக்கப்புறம் இப்போவே நான் எல்லாரையும் கூப்பிட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதியை இருந்துட்டு, முத்து நம்ம மீனாவுக்கு கயிறு கட்டினாலாம் கண்டிப்பாக எந்த ஒரு உண்மையும் தெரிஞ்சிக்கவே முடியாது. நான் சொன்ன மாதிரி அவங்க டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும். ஏன்னா ரோகிணி எப்போவுமே மீனாவை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. ஆன்ட்டி கிட்ட எப்படா மாட்டி விடணும், மீனாவை திட்டு வாங்க வைக்கலான்னு தான் ரோகிணி காத்துட்ருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் என்னடனா ரோகிணி வந்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடும் போது கூட மீனாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. என்றைக்கும் இல்லாமல் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ரோகிணி இப்படி தான் நடந்துக்கிறாங்க. அதனால தான் எனக்கு ரோகிணி மேலேயும் சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் பலகுரல். நான் மீனாவை டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறது தான் எனக்கும் சரியாக படுது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதோடு இன்றைக்கான பிரம்ம முடிச்சிருக்கு.